அவர் திருப்பும் போது அல்லது நம்மை அடைப்பட்ட நம்மை வெளியில கொண்டு வரும்போது அது எப்படி இருக்கும் என்றால், சங்கீதம் 126வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, வாசியுங்கள். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் என்றார். அதாவது அவர் வெளியில கொண்டு வரும்போது நம்மளாலே நம்மளை நம்ப முடியாது. ஏன்னா அடைக்கப்பட்டவனை எந்த சிச்சுவேஷனுக்கு கொண்டு வந்துருவாரு தெரியுமா? சில நேரத்துல இனி என்னால வெளியில வர முடியுமாட்டவரே, இனி இந்த அடைப்பட்டதுல இருந்து என்னால வெளியில வர முடியுமா? எனவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது அவர்கள் எப்படி இருந்தார்களா? சொப்பனம். சொப்பனம். பேதுரு 4 அடுக்கு பாதுகாப்புல இருந்து வெளியில கொண்டு வரும்போது பேதுரு என்ன நினைச்சாரு? இது தரிசனம். ஆமென். கர்த்தர் செய்ய போறது நமக்கு சொப்பனம் போலதான் இருக்கும். ஆனா வெளியில வந்து கிள்ளி பாருங்க, சொப்பனம் கிடையாது. கர்த்தர் செய்ய போறா. இதுல இருந்து எனக்கு ஒரு நன்மை உண்டாக போகிறது. நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? எஸ், வரும். இயேசுவாலே ஆகும் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஆமென். அவர் வெளியில கொண்டு வரும் சொப்பனம் போல இருந்தோம். ஆமென். அப்ப அடைப்பட்டவர்களை கர்த்தர் வெளியில கொண்டு வரார். ஆனா ஏன் கர்த்தர் அடைக்கிறார்? கர்த்தர் அடைக்கிறதற்கு, அடைத்து கொண்டு வருவதற்கு காரணம் 2 காரணம். ஒன்று செப்பனியா 3வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்திலே சிறையிருப்பை திருப்புகிறவர்களை என்ன சொல்லுகிறார்? வாசியுங்கள். செப்பனியா 3:20 வாசியுங்கள். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். அப்ப அடைபட்டு கர்த்தர் ஒருவனை வெளியில கொண்டு வருகிறார் என்றால், அவன் அடைக்கப்பட்ட போது இருந்த நிலைமையை விட அவன் வெளியில வரும்போது கர்த்தர் அவன் நிலைமையை மகிமையாய் மாற்றிக்கொண்டே இருப்பார். முன் இருந்ததை விட பின் நிலைமை ஆசீர்வாதம். யோபுக்கு அடைத்து திறந்தார். அவன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் அடைத்து திறந்தார். அவன் அடைக்கப்பட்டு திறக்கப்பட்ட போது அவன் முன் இருந்தது போல அல்ல, அவன் முன் இருந்ததை விட அவன் பின் நிலைமை ஆசீர்வாதமாய் மாறினது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கான வாசலை திறக்கும் போது, என்ன வெளியில கொண்டு வரும்போது எனவே பழையது போல அல்ல, கர்த்தர் என்னை மகிமையாய் நிறுத்த போகிறார் என்று விசுவாசிக்கிற உள்ளமே, glory. உன்னை முன்னாடி இருந்தது போல அல்ல, திரும்ப நான் உன்னை நிறுத்துவது. எந்த பொண்ணு அக்னிக்குள் போய்கொண்டு வருகிறதோ, போயிட்டு வருதோ, அந்த பொண்ணுக்கு பழைய வேல்யூ கிடையாது. ஆமென். எல்லாருக்கும் எந்த பொண்ணு தான் ரொம்ப தேவை தெரியுமா? அக்னியில போயிட்டு வந்த பொண்ணு தான். ஆமென். அதே போல சில அடைக்கப்பட்ட பாதைக்குள்ள கர்த்தர் என்னை கொண்டு போயிட்டு வெளியில கொண்டு வரும்போது என் வேல்யூவை மாத்துற தேவன். அநேகருக்கு என்னை தேட வைப்பார் என் ஆண்டவர். அநேகர் என்னை தேடி வருவார்கள். உதிக்கிற உன் ஒளியின் இடத்தில் ராஜாக்களை நடந்து வர வைப்பார் என் ஆண்டவர். ஹalleluya.